Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா கீரையில விட அதிகமா இரும்பு சத்து இருக்கக்கூடிய பீட்ரூட்டை வச்சு ஒரு ரசம் ரெசிபி தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது செய்யறதுக்கு நான் வந்து ஒரு அரை பீட்ரூட் வந்து எடுத்து அந்த தோலெல்லாம் சீவிட்டு சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்து தக்காளி வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு புளி எடுத்திருக்கேன். நம்ம வந்து ரசப்பொடி வந்து செய்யறதுக்காக வந்துட்டு 2 வரமிளகாய், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு கொத்தமல்லி விதை வந்து எடுத்திருக்கேன். இது இவ்வளோ தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீரகம், மிளகு, கொத்தமல்லி, வரமிளகாய் இதை நாளையுமே வந்துட்டு இதனாலையும் நல்லா வறுத்து எடுத்து நம்ம வந்துட்டு ஆற வச்சு நல்லா வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு இதுக்கு பதிலாக வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய ரச பவுடர் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து தக்காளி, இந்த பீட்ரூட் இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதா நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது. நம்ம எப்பவுமே வந்துட்டு குக்கரில் வந்துட்டு பருப்பு வந்துட்டு எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் வந்துட்டு வேக வைக்க போகிறோம். இந்த பீட்ரூட்டில் வந்துட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமான விட்டமின் சி சத்து வந்துட்டு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பீட்ரூட்டில் இருக்கிற பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு லேடிஸ்க்கு வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சர் வராமல் வந்துட்டு நமக்கு ப்ரிவெண்ட் பண்ணுது. இதை வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு வேக வைக்க போகிறேன். நான் தக்காளி வந்துட்டு அது கூடயே வந்துட்டு சேர்த்து வேக வைக்க போகிறேன். அவ்வளவுதான். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா வந்து வெந்துருச்சு. நீங்கள் வந்து பீட்ரூட் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு கத்தியோ இல்லை வந்துட்டு ஒரு ஃபோக்கோ எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்க அப்படின்னாவே வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நல்லா வந்துட்டு இது வந்து வெந்துருச்சு. நான் வந்து இதில் அந்த வேக வச்ச தண்ணியும் வந்துட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு நம்ம வறுத்து பொருட்களையும் வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த வேக வச்ச பீட்ரூட்டை வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேல் வந்துட்டு இந்த புளியோடு சேர்த்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பீட்ரூட்டையும் தக்காளியும் சேர்த்து அரைச்சிட்டு கடைசியாக வந்துட்டு புளி சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ரசத்தை வந்து தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னா கடுகு வந்துட்டு சேர்த்திக்கலாம். இந்த ரசம் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு காய் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுக்குறப்ப வந்துட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. அடுத்ததான் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாயும் வந்துட்டு கிள்ளி சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த ரச பவுடர் அதையும் வந்துட்டு நல்லா சேர்த்து எண்ணெயில் வந்துட்டு நல்லா வந்துட்டு வாசம் போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்கிற ரசத்துக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்துட்டு சேர்த்து நல்லா வந்து தாளித்து விடலாம். நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து வேக வச்சு அரைக்கிறப்ப வந்துட்டு அந்த பீட்ரூட்டோட ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்குமே தவிர நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு மாதிரி லைட்டாக இனிப்பு டேஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது கண்டிப்பாக. அடுத்ததான் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் பேஸ்ட்டையும் வந்துட்டு இது கூட சேர்த்து நல்லா வந்துட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விடலாம். அடுத்ததான் நான் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற பீட்ரூட் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதிலே வந்துட்டு கலக்கிட்டேன். அடுத்ததாக ரசத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 பல் பூண்டு மட்டும் நான் வந்து தட்டி இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ரசத்துக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து ரசம் எந்த அளவுக்கு இது வந்து நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து அரைச்சி சேர்த்துருக்கனால வந்து கொஞ்சம் கெட்டியாகும். நீங்கள் வந்து அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளுடைய பீட்ரூட் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க